ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சிசிடிவி கேமரா வந்து எப்படி வந்து ஃபிட்டிங் பண்ணுறது, அதனோட கான்ஃபிகரேஷன் எப்படி வந்து மவுண்ட் பண்ணுறாங்க, எப்படி நம்ம வந்து லைவுக்கு கொண்டுட்டு வர்றது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் எல்லாமே பார்க்கலாம். இப்போ இந்த ரூமில் தான் கேமரா வைக்க போகிறோம். இங்கே ஒரு கேமரா, அதுக்கு ஆப்போசிட்டில் அந்த போர்டுக்கு நேராக ஃபேனுக்கு நேராக இருக்கலாம், அங்கே ஒரு கேமரா வைக்க போகிறோம். இந்த இடத்துல இந்த பில்லர் கீழே வந்து டிவிஆர் வந்து இந்த இடத்துல வந்து ஃபிட்டிங் பண்ண போகிறோம். இப்போ கேமரா ஃபிட்டிங் பண்ணுறதுக்கு முன்னால் நம்ம என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் தேவைப்படுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக இருக்கிறது டிவிஆர் 4 சேனல் எக்வேஷன் இருக்குது. DS7800 சீரியஸ் 2 MB கேமரா மட்டும்தான் சப்போர்ட் ஆகும். 5 MB கேமரா போட்டிங்கன்னா கிளாரிட்டி வரும், பட் வந்து 2 MBக்கான கிளாரிட்டி மட்டும்தான் வரும், 5 MBக்கான கிளாரிட்டி வராது. ரெண்டாவதாக இருக்கிறது கேமரா 2 MB 1008 பிக்சல் இருக்குது. 4 வந்து பவர் சப்ளை, அந்த கேமராக்கான பவர் சப்ளை கொடுக்குறது. PNC கனெக்டருங்கிறது உங்கள் டிவிஆருக்கும் கேமராவுக்கும் கொடுக்குறோடைய வீடியோ இன்புட் அப்படின்னு வச்சுக்கலாம். 5 வந்து அந்த மால் டிசி பவர் கனெக்ஷனுங்கிறது அந்த கேமராக்கான பவர் 12 வோல்ட் போகிறக்கூடிய பவர் 2. 6 வந்து ஹார்ட் டிஸ்க்கு. 7 வந்துட்டு கேமரா கேபிள்னு தனியாக இருக்குது, நம்ம லேண்ட் கேபிள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். 8 வந்து ரேக்கு 2U ரேக் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன், ஏன்னா கேமரா வந்து கம்மியாக தானே இருக்குது. அடுத்து 9 வந்து பிவிசி பாக்ஸுங்கிறது நீங்கள் கேமரா வந்து செவுத்தில் ஃபிட் பண்ணுவீங்களே அதுக்கான பாக்ஸு. இப்போ டிவிஆர் கேமரா அதுக்கான என்னென்ன ஐட்டம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத அன்பாக்சிங் பார்க்கலாம். இப்போ கனெக்ஷன் டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இது வந்து பிவிசி மெயில் கனெக்டர், டிவிஆர்லையும் கேமராலையும் கொடுக்குறது. இது வந்து கேமரா கொடுக்குற பவர் சப்ளை மெயில் டிசி பவர். இது வந்து நம்ம செவுத்தில் அடிக்கிற பாக்ஸு, பிவிசி பாக்ஸும்பாங்க. இது ஹார்ட் டிஸ்க், நீங்கள் ரெக்கார்டிங் ஆகிறதெல்லாம் இதில் தான் சேவ் ஆகும். இது SMBS 4 சேனல் பவர் சப்ளை. இப்போ நான் 2 கேமரா தான் ஃபிட்டிங் பண்ண போகிறேன். நேம் பார்த்தீங்கன்னா இது வந்து எக்வேஷனில் 2 MB. இதனோட பிக்சல் பார்த்தீங்கன்னா 1080 பிக்சல். இது வந்து இன்டோர் கேமரா, இது வந்து நைட் விஷன்லேயும் இருக்குது. இந்த மாடல் பார்த்திங்கன்னா இது வந்து டூம் டைப்பு. ஏன்னா நம்ம ரூமில் எல்லாம் மாட்டுறதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணோம்னா கொஞ்சம் பார்க்க வந்து கேமரா வந்து நீட்டாக இருக்கும். இது வந்து புல்லட் டைப்பில் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் நீளமாக இருக்கும், பட் ரூமில் மாட்டுற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி கேமரா வந்து யூஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம டிவிஆர் பார்க்கலாம். ஓகே, இப்போ டிவிஆர் பார்த்திங்கன்னா இது வந்து 4 சேனல் டிவிஆர் எக்வேஷனில் இருக்குது. இதனோட மாடல் வந்து DS7800 சீரியஸு டர்போ மாடலு. இது நான் ஆல்ரெடி சொன்னதான், இது வந்து 2 MB வரைக்கும் தான் அந்த டிவிஆர் வந்து சப்போர்ட் பண்ணணும் கேமரா. இப்போ உள்ளே என்னென்ன இருக்குங்கிறத பார்க்கலாம். இது எப்படி நம்ம ஃபோனில் வந்து பார்கோடு மூலிமா கனெக்ட் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் இதில் கொடுத்துருப்பாங்க. ஓகே, நம்ம டிவிஆர் பார்க்கலாம். ஓகே, இதில் வந்து 3 லைட் இருக்குது. ஒன்று வந்து பவரு, ஒன்று வந்து ஹார்ட் டிஸ்க்கு, இன்னொன்று வந்து நெட்வொர்க்கிங். எல்லாமே ஆனில் இருக்காங்கிறது இதில் லைட் வந்து ஐடென்டிஃபிகேஷன் வரும். இதை நான் லாஸ்ட்டாக காட்டுறேன். லைட் வந்து பிளிங்கிங்கோட. பேக் சைடு பார்த்திங்கன்னா இந்த 4 இருக்கிறது தான் நம்ம 4 கேமரா வந்து PNC கனெக்டர் மூலிமா போடுறது. HDMIங்கிறது VGA-எல்லாம் நம்ம டிவியில் மானிட்டரில் வந்து கனெக்ட் பண்ணுறது. ஆடியோ இன்னும் மூலிமா நம்ம ஆடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். வேறு என்ன இருக்குன்னா ஒரு மவுஸ் வந்து இதிலே கொடுத்துருவாங்க. இது வந்து பவர் அடாப்டரு, டிவிஆர் கொடுக்கறது.
ஓகே, இந்த டிவிஆரில் வந்து இவ்வளோ தான் இருக்குது. இது வந்து நம்ம ஹார்ட் டிஸ்க் வந்து யூஸ் பண்ணுறது. நம்ம டிவிஆரை கழட்டி உள்ளே ஹார்ட் டிஸ்க் ஃபிட் பண்ணுவோம்ல, அதுக்கான பவர் கேபிள் வந்து இது ஹார்ட் டிஸ்க் பவர் கேபிள், இது டேட்டா கேபிள். இந்த வீடியோ நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா, நம்ம கேமராக்கு என்னென்ன கம்போனன்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது எல்லா பார்ட்ஸுமே பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு கேமரா வந்து எப்படி ஃபிட்டிங் பண்ணுறது, லைவுக்கு மூலிமா எப்படி கொண்டுட்டு வர்றது அப்படிங்கிறது அடுத்த வீடியோ நம்ம வந்து ஃபுல்லாக பார்க்கலாம்.